ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, CoinDCX வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுமித் கபூர், அதாவது அதோடைய ஃபவுண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் வந்துட்டு போட்டிருக்காரு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத வந்துட்டு தெளிவாக பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனலில் வந்து இத்தனை நாளாக வந்துட்டு வீடியோ போட முடியல. சம் கம்யூனிட்டி வார்னிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு இந்தியாவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் சில யூடியூபரோட சேனலே வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. நம்ம சேனல் வந்துட்டு போகல, பட் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு வீடியோ போடாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. கிரிப்டோக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவில் இப்போ ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், அந்த ரீசனால தான் வந்துட்டு வீடியோ போட முடியல, ஆக்டிவாக இருக்க முடியல. ஸோ கைஸ், இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு CoinDCXல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். என்ன ட்விட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, we have already believed in being transparent with our community, hence I am sharing this with you directly. அதாவது எது நடந்தாலும் வந்துட்டு நாங்கள் உண்மையாக தான் இருப்போம். ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை உண்மையை அதில் இருக்க உண்மையை வந்துட்டு நாங்கள் வெளிப்படுத்திடுவோம் மக்களுக்கு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மறைமுகமாகவோ எதுவுமே வந்துட்டு நாங்கள் சீட் பண்ண மாட்டோம் அப்படின்றதான் வந்து அவங்க டைரெக்டாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டுடே ஒன் ஆஃப் அவர் இன்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட்ஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் லிக்விடிங் ப்ரொவைடிங் ஆன் அ பார்ட்னர் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் compromised due to a sophisticated server breach. I confirmed that CoinDCX wallet used to store customer assets are not impacted and are completely safe அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டர்னல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சோடைய ஓன் சிஸ்டம்குள்ளே இருக்க வேலட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வேலட் அப்படின்ட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம பை அண்ட் செல் அடிக்கிறோம். ஸோ பை அண்ட் செல் எப்படி அடிக்கிறோம்னா, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை அண்ட் செல்லே நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும். அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஆப்ரேஷனல் வேலட் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த அமௌண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் என்னது அப்படின்னா எக்ஸ்சேஞ்சோடைய ஒர்க்கிங் அக்கௌண்ட், அதாவது அவங்களுடைய ஓன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமர் ஃபண்ட்ஸுமே வந்துட்டு அதுல லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது மோஸ்டா எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சோடைய சர்வர்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதுல எந்த ஒரு கஸ்டமர் ஃபண்ட்ஸுமே வந்துட்டு ஆட் ஆகாது. இதுதான் இன்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அக்கௌண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா, எக்ஸ்சேஞ்ச் இப்போ CoinDCX என்ன பண்ணுவாங்கன்னா, CoinDCX வந்துட்டு பைனான்ஸ்லையோ இல்லை OKXலையோ அது மாதிரி வந்துட்டு போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது, ஹெட்ஜிங் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் அக்கௌண்ட்டு. எப்படின்னா இது வந்து அவுட் சைடில் ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போ நம்மளே இருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், CoinDCXல அக்கௌண்ட் வச்சிருப்போம், அடுத்து வந்து பைனான்ஸ்ல ட்ரேட் பண்ணுவோம், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா MEXல ட்ரேட் பண்ணுவோம். இது மாதிரி கலந்து பண்ணுவோம்ல. CoinDCXும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷனல் அக்கௌண்ட் மற்ற எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு மேபி பண்ணலாம். ஸோ இதுதான் இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இதில் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்துட்டு சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஃபண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஹேக் ஆகலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டோக்கன்ஸோ காயின்ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்யூராக வந்துட்டு கோல்டு வேலெட்டில் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரேடிங்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா INR விட்ராவல், இது எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க பர்ஃபெக்டாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்க, INR விட்ராவல் ஆர் ஃபுல்லி ஆப்ரேஷனல் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா அவங்களோட இன்டர்னல் அக்கௌண்ட், ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், இன்டர்னல் அக்கௌண்ட்னா என்ன, எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்னா என்ன, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஹேக் ஆயிருக்கு. அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நாங்கள் ஐசோலேட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் வேலட்ஸ்லாம் வந்துட்டு செக்ரிகேட்டாக இருக்குது. ஸோ இம்பாக்ட் எதுவும் இல்லை அப்படின்றத அவங்க பர்ஃபெக்டாகவே வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மணி நேரம் நம்ம விட்ரா பண்ண முடியாது. ஈவன் தான் நான் இப்போ கூட வந்துட்டு சம் அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CoinDCXல நான் விட்ராவல் பண்ணேன். ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா வந்துட்டு சொல்கிறாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ளஸ் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டாப் சைபர் செக்யூரிட்டி கூடலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டி பேட்ச்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஃபண்டு மூவ்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ட்ரேஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து சேஃப். இது வந்து ஒரு 17 மணி நேரத்துக்கு முன்னாடியே நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் அஃபிஷியலாக வரல. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுமித் கபூர் வந்துட்டு அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இப்போ ஓவராலாக வந்துட்டு நம்மளோட ஃபண்ட்ஸை வந்துட்டு வைக்கலாமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ ஏன்னா இவங்க கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், அடுத்து ஏதாவது அப்டேட் வருதா அப்படின்றத வந்துட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் வந்துட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரி அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆப்வியஸாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.